பட்ஜெட்டுக்கு முன்னாடி கட்டண உயர்வு அப்படிங்கிறதை பார்க்க முடியுது. இதை பட்ஜெட்லயும் சொல்லலாம். ஆனா பட்ஜெட்டுக்கு முன்னாடி சொல்றதுல இருக்கக்கூடிய அரசியல் முக்கியமானது. கடந்த காலத்துல ஐக்கிய முற்போக்கு கூட்டணி இதே மாதிரி செய்யும் போது நாடாளுமன்றத்தை மீறி நாடாளுமன்றத்துக்கு வராமலேயே இது போன்ற கட்டண உயர்வுகளை கொண்டு வர சொல்லி பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பு தெரிவித்ததையும் பார்த்திருக்கிறோம். இப்ப இதை பார்க்கும்போது யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேங்கிற மாதிரி இது வெறும் மணி ஓசை. இதுக்கப்புறம் வரக்கூடிய பட்ஜெட் இன்னும் கடுமையானதாக இருக்கும். அதற்கான எச்சரிக்கைகளையும் பிரதமரே சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்க்க முடியுமா? அது பொதுவாகவே பாஜகவினர் அதே போல இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் சொல்றது என்னன்னா, இந்தியா பொருளாதார அளவில் மிகப்பெரிய மோசமான நிலையில் இருக்கிறது. இதை மீட்க வேண்டும் என்றால் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும், கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அவருடைய தொடர் முழக்கமாக இருக்கிறது. இல்லை, இதற்கு நேற்று காங்கிரஸ் கட்சி சார்பாக முன்னாள் நிதியமைச்சர் சிதம்பரம் இதை மறுத்திருக்கிறாரு. நாங்க வெளியில போகும்போது இந்த நிலைமைகள்லாம் விட்டு போயிருக்கோம், இது அவ்வளவு மோசமான நிலை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. மோசமான நிலை இல்லைன்னு அவர் சொல்றாரு, மோசமான நிலை இருக்குன்னு இவங்க சொல்றாங்க. ஆனா அடிப்படை என்னன்னா, ரெண்டு பேரும் மாற்றி யோசிக்காத ஒரு விஷயம் என்னன்னா, இந்த கடுமையான நடவடிக்கைங்கிறது சாதாரண மக்களுக்கு எதிராக இருக்கிறது. விலை உயர்வில் துவங்கி எல்லாவற்றிலும் பாத்தீங்கன்னா கட்டண உயர்வுலேருந்து எல்லாமே சாதாரண மக்களை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ கார்பரேட்டுகளுக்கு வரி சலுகை, அது லட்சக்கணக்கான கோடி ரூபாய், கடந்த 20 ஆண்டுகளில் 20 லட்சம் கோடிக்கு மேல் என்று அவர்களே கணக்கு சொல்கிறார்கள். அப்ப இன்னொரு பக்கம் கருப்பு பணத்தை எடுத்துட்டு வருவேன்னு தேர்தலிலே சொல்லியிருக்காங்க. அந்த கருப்பு பணத்தை எடுத்துட்டு இந்த பட்ஜெட் பற்றாக்குறையை நீக்குவதற்கு பதிலாக இருக்கிற போதே கட்டண உயர்வை சொல்வது என்பதே அவர்கள் சொன்னதை செய்ய மாட்டார்கள் என்பதற்கு இதுவே சாட்சி. நீங்க சொன்னது மாதிரி யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் அப்படிங்கிறது மாதிரி யானை பின்னே வருகிற போது மணி ஓசை வந்து விட்டது. இன்னொன்னு, பட்ஜெட்ல வரி இல்லாம போடுறதுக்கு கூட, ரயில்வேல கட்டணம் இல்லாமல் சொல்வதற்கு கூட முன்னாடியே போடலாம், பின்னாடி ஒரு தேதியிட்டு கூட மறுபடியும் கட்டண உயர்வை அமல்படுத்தலாம். அப்ப இவை எல்லாமே பாத்தீங்கன்னா அரசியல் நாடகங்களாக இருக்கிறது. நாட்டினுடைய நிலைமையை சீர் செய்வதற்கு பதிலாக சீர்திருத்தம் என்கிற பெயரால் சீர்குலைவு நடவடிக்கைகளை தொடர்ந்து, அது பாஜகவின் குரலில் போராடியது காங்கிரஸ் அமல்படுத்திய போது இந்த சீர்குலைவு நடவடிக்கைகளை. இப்ப பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு அதே காங்கிரசின் குரலில் பதிலை சொல்லிக் கொண்டிருக்கிறது. அப்ப குரல் மாறி இருக்கிறது, கட்சியினுடைய இடம் மாறி இருக்கிறது. இதை தவிர வேற எந்த மாற்றமும் இல்லை. அடுக்கடுக்காக அவர் குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டே போறாரு. நீங்க என்ன பதில் சொல்றாரு? சகோதரர் லெனின் யதார்த்தத்தை புரிஞ்சு, ஏழைகளின் தோழர் அப்படின்னு சொல்ற கட்சியில இருந்து யதார்த்தத்தை புரிஞ்சுக்காமலே நான் என்ன சொல்ல வரேன் நீங்க சொல்லும்போது நீங்க ஒரு விஷயத்தை முதல்ல புரிஞ்சுக்கணும். நிதி நிலைமை மோசமா இருக்கு. ஒரு பேஷண்ட் கேன்சரு, HIV, மஞ்சக்காமால, அப்புறம் அனைத்து நோயாலையும் பாதிக்கப்பட்ட ஒருத்தவன்ட்ட நீங்க அமிர்தமே கொடுத்தாலும் அது அவனோட உடம்பு ஏத்துக்க முடியாது. அவனுடைய உடம்பு அந்த செல்லுல உயிரிழந்திருக்கின்ற செல்லுக்கு நம்ம முதல்ல உயிர் ஊட்டணுங்க. இவரை சொல்றாரு, ப. சிதம்பரம் நேத்தி கூட சொல்லியிருக்காரு, ஒரே ஒரு ஃப்ரேம் மட்டும் சொல்லியிருக்காரு. ஒரு நிதி அமைச்சர் எப்படி இப்படி சொன்னாருன்னு தெரியல. முன்னாள் நிதி அமைச்சர், எவ்வளவு கடனை வாங்கி வச்சிருக்கீங்க, எத்தனை லட்சம் கோடி கீழே தள்ளி வச்சிருக்கீங்க, பணவீக்கத்தை உயர்த்திருக்கீங்க, இதை பத்தி எல்லாம் மக்களுக்கு அதை பத்தி புள்ளி விவரத்தெல்லாம் சொல்லல. ஒரே ஒரு புள்ளி விவரத்தை சொல்லியிருக்காரு. ரெண்டாவது, சகோதரர் இதுல ஏழை மக்கள் சொல்றாரு. 10% ஏற்கனவே உயர்த்தி இருக்கிறத இவங்க உயர்த்தாம 10 வருஷமா உயர்த்தாம விட்டுருக்காங்க. மம்தா பானர்ஜியுடைய அமைச்சர் கூட ஒரு 2% உயர்த்தணும், அந்த மம்தா பானர்ஜி அந்த அமைச்சரையே விலக சொல்லிட்டாரு. காரணம் என்ன தெரியுமா? யதார்த்தத்தை புரிஞ்சிருந்தார் அவரு. காரணம், அப்படி இருந்தாலும் 450 கோடி தான் வருமானம் வந்திருக்கும். இன்றைக்கு இப்போ அந்நிய முதலீட்டை கொண்டு வருவது தொடர்பாக பேசும்போது கூட சதானந்த கவுடா என்ன சொல்றாரு? நிதி ஆதாரங்கள் போதுமானதாக இல்ல, ஆதாரங்களை உருவாக்குறதுக்காக அந்நிய முதலீடு அனுமதிக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. ஒரே ஒரு விஷயத்துல FDI அந்நிய நேரடி முதலீடு எங்கெங்கெல்லாம் வேலை வாய்ப்பு, இங்க இருக்கிற இளைஞர்களுக்கு எங்கெங்கெல்லாம் வேலை வாய்ப்பை உருவாக்க முடியுமோ அதற்கு மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும். வேலை வாய்ப்பு வளர்ந்ததாக உலக சரித்திரமே கிடையாது. இந்தியா சரித்திரம் பண்ண போது அதை பாருங்க. நீங்க சொன்னீங்க காங்கிரசுக்கும் பிஜேபிக்கும் ஒரே விஷயம் தான். இன்னைக்கு அருணேந்திர குமார் சொல்லி ரயில்வே போர்டு சேர்மன் ஒரு விளக்கம் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு தினமலர்ல இருக்கு. நான் சொல்ல வைக்கல. என்ன சொல்றாருன்னா, இதுவரைக்கும் இந்த ரயில்வே போர்டு இந்த மாதிரி ஒரு அமைச்சரவை கூட்டத்தை சந்திச்சதே இல்ல. காலையில் ஆரம்பித்து இரவு வரைக்கும் நடக்குது. ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கான தொடக்கமாக இருக்கிறது. நாங்க யாருமே இதை பார்க்கவே இல்லை. ரெண்டாவது, முடிஞ்சா வேலை செய்யுங்க, முடியாதவங்க நீங்க டெஃபினட்டா வேற இடத்துக்கு கூட போயிடலாம்னு சொல்றதோட மட்டும் இல்ல,
ஒரு கோப்பு 1 மாதம் இருக்கிற நிலைமெல்லாம் இருக்கு. இந்த அறையில இருந்து அந்த அறைக்கு போவதற்கு 1 மாதம் ஆகியிருக்கிறது. 1 மணி நேரத்துல போகணும்னு சொல்றாரு. அதனால விரைவு துவக்கம் எங்களுடைய செயல்பாட்டில் இருக்கிறது. ஆனால் கசப்பு மருந்து வேற வழி இல்ல. நம்ம நீங்க உயிர் போற நிலைமையில இருக்கிறவனுக்கு நீங்க அமிர்தத்தை கொடுத்தா கூட அவனால பிழைக்க முடியாது. ஆனால் அவன் உயிரை கொண்டு ஆரோக்கியமான மனிதரை மாற்ற வேண்டியது முக்கியம். அதற்கான அடிப்படை தேவைதான் இந்த கசப்பு மருந்து. அடுத்த நிதிநிலை அறிக்கைக்கான கட்டியம் தான் இப்போ ஸ்ரீதர் பேசுறதுல இருந்தும் புரிஞ்சுக்க முடியும். அது இன்னொன்னும் இருக்குது. இதுல முழுக்க முழுக்க இந்திய ரயில்வேயை தனியார் மயமாக்குவதற்கான முயற்சியும் இதுல இருக்குது. அதுதான் எஃப்டிஐ பற்றி அவர்கள் பேசியது. அப்ப என்ன வரும்னா, உலகில் மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனம் 15 லட்சம் பேர் வேலை செய்யற ஒரு இடம் அதுதான். அதுல சமூக ரீதியான இருக்கிற இடஒதுக்கீடுகள் அடிபட்டு போவோம். மக்கள் நலன் சார்ந்து இருக்கிற சில குறைந்தபட்ச அம்சங்கள் கூட விட்டு போவோம். மெட்ரோ ரயில் லண்டன்ல அதே மாதிரி தனியார் தாட்சர் காலத்திலேயே தனியார் மயமாக்குனாங்க. என்ன ஆனதுன்னா, சர்வீஸ் அவுட் ஆனது. தனியார் மயமாக்கல் ஒன்றும் பூம்ல, அது ஒரு பூன் அல்ல, வரம் அல்ல. அது மக்களுடைய தொடர் போராட்டங்களால எந்த தனியார் மயமாக்கலை மெட்ரோ ரயில் அமல்படுத்தின தாட்சரை அடுத்த 6 மாதத்துல மீண்டும் அதை அந்த கார்பரேஷனுக்கு ஒப்படைச்சாங்க. ஏன்னா ஆள் சேர்றது வரலையும் ஆள் ஏறது வரலையும் வெயிட்டிங்ல இருக்கும், நேரத்துக்கு கிளம்பாது. இதெல்லாம் வந்தது பிரச்சனை. அப்ப அதையெல்லாம் உணர்ந்து இன்னைக்கு எஃப்டிஐ 100% அல்லது பல செக்டார்களாக பிரித்து அதில் எஃப்டிஐ 100% அனுமதிக்கிறேன் என்று ரயில்வேயில் நீங்கள் அனுமதித்தால் முழுக்க முழுக்க அது கபலீகரமாகிற ஒரு துறையாக மாறும். அதில் இருக்கிற சமூக திட்டங்கள், இடஒதுக்கீடு, அவை அத்தனையும் அடிபட்டு பாழாய் போகும். ரயில்வே இடஒதுக்கீடை பத்தி பேசுறாரு, ரயில்வே இடஒதுக்கீடு பத்தி பேசுறாரு, ரயில்வே கட்டண உயர்வை பத்தி பேசுறோம். இப்ப சமீபத்துல ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு நடந்தது, டெஸ்ட் நடந்தது இல்ல, அந்த இதுல ஏராளமான குரல்கள் என்ன கேக்குதுன்னா, இந்த பகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய நபர்களுக்கு பதிலாக ஏராளமான நபர்கள் இங்க தேர்வை எழுதி இங்க இருக்கக்கூடியவர்களுக்கான வாய்ப்பை மறுக்கிறார்கள். இதை சரி செய்யணுங்கிற குரல்களும் ஏராளமாக வந்தது. அதையும் ரயில்வே பரிசீலிக்கணும் அப்படிங்கிற அந்த மண்டல அடிப்படையில் பண்ணலாம். அந்த அடிப்படையில் நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்காக பொது புதர்த்தங்கள் நிகழ்ச்சி உங்களை நன்றி தெரிவித்துக் கொள்கிறது. நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.